சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் ரேஷன் கடைகளில் கிடைக்கும் இலவச பொருட்களை பெறுவதற்கு ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஒன்று. ரேஷன் கார்டை பயன்படுத்தி சாமானிய மக்கள் தங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் தற்போது சிலர் சட்டவிரோதமாக ரேஷன் கார்டுகளை பெற்று ஏமாற்றி பொருட்களை வாங்கி வருகின்றனர். ரேஷன் கார்டுகள் மட்டுமின்றி அரசு வழங்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு முக்கியமான ஆவணமாக உள்ளது. இதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் மாதம் மாதம் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் அரசு வழங்கும் நிதி உதவி திட்டங்களிலும் பலன் பெற முடியும். அதேபோல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் இலவசமாக பொருட்களை பெறவும் மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது. ஆனால் சிலர் இதனை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக ரேஷன் கார்டு பெற்று பொருட்களை வாங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. அதாவது நிரந்தர வருமானம் ஈடுபவர்கள் மற்றும் அரசு வேலையில் உள்ளவர்கள் மட்டுமே இந்த ரேஷன் கார்டுகள் மூலம் அதிக பயனடைவதாக கூறப்படுகிறது. இந்த சட்டவிரோத நடைமுறைக்கு பதில் அளித்த மத்திய அரசு இதுபோல் தவறாக ரேஷன் கார்டுகளை பயன்படுத்துபவர்களை தகுதியற்றவர்கள் என பட்டியலிட உணவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் போலியாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் போன்ற சிலரின் விவரங்கள் தெரியவரும் என கூறப்படுகிறது. போலியாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் போன்றவற்றின் ரேஷன் கார்டுகள் முடக்கப்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற நபர்களின் விவரங்கள் வெளிவந்ததால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. FY18 மற்றும் FY24க்கு இடைப்பட்ட காலத்தில் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் எரிபொருள் மானியத்திற்காக அரசாங்க திட்டங்களில் பயன்பெற போலியாக சிலர் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் அதை கண்டறிந்து அகற்றியதன் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 3.35 லட்சம் கோடி சேமிக்கப்பட்டது என்று செலவினத்துறை அறிவித்துள்ளது. சமீபத்தில் செலவினத்துறை சுமார் 50.1 மில்லியன் போலி ரேஷன் கார்டுகளை கண்டுபிடித்து ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.